Hello viewers, welcome to Brain Boost Academy. இன்னைக்கு வந்து நாங்க இந்த கிளாஸ்ல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா 3D vectors பத்தி வந்து பார்க்க போறோம். நாங்க இவ்வளவு காலம் வந்து தரப்பட்ட சீரிஸ்ல வந்து 2D vectorன்னு சொன்னா என்ன, அது எப்படி தொழிற்படுகின்றது, அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தனாங்க. இது வந்து அதோட தொடர்ச்சி 3D vectors. நீங்க இந்த வீடியோ இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 2D vectors வீடியோ அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3D vector வந்து மிக மிக இலகுவாக வந்து காணப்படும். சரியா, நாங்க இன்னைக்கு கிளாஸுக்குள்ள போவோம். ஓகே, நார்மலா வந்து ஒரு 2D வெக்டருக்கும் 3D வெக்டருக்கும் என்ன டிஃபரெண்ட், மெயினான டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா 2D வெக்டர் வந்து எக்ஸ் அண்ட் y ஆக்சிஸ்ல வந்து காணப்படும். 3D வெக்டர் வந்து எக்ஸ் y z என்று சொல்லி மூன்று ஆக்சிஸ்ல என்ன செய்யும், 3D வெக்டர் வந்து காணப்படும். சரியா, இப்ப இங்க இதுதான் மெயினான விஷயம். நாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்சிஸை வந்து இங்க ஆட் பண்ணோம். சரியா, அட் த சேம் டைம் 2Dல வந்து நாங்க பார்ப்போம். இப்படி இருந்தா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து y axis என்று சொன்னா இது நடுவுல இருக்கிறது 0, இங்கால இருக்கிறது நாங்க பாசிட்டிவ் என்று சொல்லுவோம், இதை மைனஸ் என்றுவோம், நெகட்டிவ் என்றுவோம். இவரை வந்து பாசிட்டிவ் என்றுவோம், இவரை வந்து கீழே இருக்கிறவரை நெகட்டிவ் என்று தான் என்னத்துல சொல்லுவோம், 2Dல சொல்லுவோம். அண்ட் 2Dல வந்து நாங்க டிரெக்ஷன் யூஸ் பண்ணாங்க, நாங்க ரைட் ஹேண்ட் டிரெக்ஷன் அசியூம் பண்றோம், லெஃப்ட் ஹேண்ட் டிரெக்ஷன் அசியூம் பண்றோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3Dல எப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 3Dல வந்து இதுல ஒரு செட் ஆக்சிஸ் வந்து காட்டியிருக்கு. இந்த செட் ஆக்சிஸ் வந்து இது வந்து உற்பத்தி புள்ளி. சரியா, இந்த உற்பத்தி புள்ளியை நான் 0 வைக்கிறேன். 0க்கு மேலே இருக்கிற இந்த செட் ஆக்சிஸை வந்து நாங்க சொல்லுவோம் பாசிட்டிவ் செட் ஆக்சிஸ் என்று சொல்லுவோம். அப்படி அந்த லைனை கீழ் நோக்கி நீட்டுனீங்கன்னு சொன்னா 0க்கு கீழே இருக்கிற அந்த லைன் நாங்க சொல்லுவோம் நெகட்டிவ் செட்ன்னு வந்து சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி இதுல y என்று காட்டி இருக்குது, இந்த சைட்டை நாங்க சொல்லுவோம் எப்பவுமே பாசிட்டிவ் y என்று வந்து சொல்லுவோம். இங்கால சைட்ல இருக்கிற நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா நெகட்டிவ் y என்று வந்து சொல்லுவோம். சரியா, அதே மாதிரி இங்க எக்ஸ் அச்சு நோக்கி ஒரு அரோ ஒன்று வருது, இதை நாங்க வந்து சொல்லுவோம் பாசிட்டிவ் எக்ஸ் வந்து சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மெட்ட சைட் பார்த்தோம்னு சொன்னா அதுல வாரது வந்து நாங்க சொல்லுவோம் நெகட்டிவ் எக்ஸ் வந்து சொல்லுவோம். சரியா, இப்ப இது வந்து ஒரு பிக்ஸ்டான விஷயம். சரியா, நார்மலா இப்ப எண்கோல்ல அப்படி இருக்கிற மாதிரி இந்த டயக்ராம்கள்ல வந்து ஓகே இது y ன்னு சொன்னா இந்த சைட் தான் பாசிட்டிவ், அந்த சைட் நெகட்டிவ், இங்கால எக்ஸ் சொன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். இது வந்து ஒரு பிக்ஸ்டான விஷயம். சரியா, இது வந்து ஒரு நாளுமே வந்து மாறாத விஷயம் உண்டு. சரியா, இப்ப இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப இதுல வந்து ஆங்கிள் பற்றி கதைக்கல. சரியா, இதுல வந்து ரெண்டு விதமான கேள்வி வந்து இருக்குது. ஒன்று வந்து இதுல வந்து மூன்று ஆங்கிளையும் தந்து வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து காண சொல்லுவாங்க. அது வந்து நாங்க அடுத்த மெத்தட்ல வந்து படிப்போம். இது நார்மலா ஒரு பேசிக்கா எப்படி பாக்குறேன்னு பார்ப்போம். இப்ப இது வந்து ஒரு வெக்டர் வந்து தந்துருக்காங்க. இதுல வந்து நாங்க இந்த ப்ளூ கலரால காட்டிக்கிற அரோ வந்து என்னது, ஒரு வெக்டர். சரியா, இந்த வெக்டர் வந்து ஏ வெக்டரை வந்து எழுத சொன்னா நாங்க நார்மலா ஒரு வெக்டர் வந்து எழுத என்ன செய்வோம், அது எக்ஸ்ஹெச்சோட தாக்குற பெருமானம், வையச்சோட தாக்குற பெருமானம் அண்ட் சட்டச்சோட தாக்குற பெருமானம். சரியா, செட் ஆக்சிஸோட. சரியா, இது மூண்டையும் என்ன செய்யணும், இதுல கொடுக்கணும். சரியா, இப்ப இந்த வெக்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களே கீழே டொட்டட் லைன் எல்லாம் போட்டு விரிவா காட்டி இருக்கிறாங்க. இந்த வெக்டர் வந்து நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு தீட்டாண்டு எடுக்கிறேன். சரியா, இப்ப இந்த வெக்டர் வந்து செட் எக்ஸோட தாக்கைக்கு எப்படி இருக்கும், a into cos theta. சரியா, சிம்பிள். இது வந்து 2Dல நீங்க நார்மலா படிச்சது. இவர் வந்து செட் ஆக்சிஸ்ல வந்து காணப்படுறதால வந்து a into cos theta ன்னு வரும். அதே இந்த வெக்டர் கீழே நாங்க டிரெக்டா கொண்டு வந்தோம்னு சொன்னா இவர் வந்து y அச்சிலேயோ எக்ஸ் ஆக்சிஸ்லயோ வந்து முட்ட மாட்டார். என்னன்னு சொன்னா இவர் வந்து நீங்க 3Dல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் 3Dல இருக்கிறார். இவர் வந்து உற்பத்தி, அதாவது வந்து y தளத்திலேயும் இல்லாம எக்ஸ் தளத்திலேயும் இல்லாம அது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறார். சோ இவர் வந்து கீழ் நோக்கி வந்தாருன்னு சொன்னா நேர வந்து இவர்கிட்ட பொசிஷன் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த இதுல அரோ மாதிரி போட்டிருக்கேன், இந்த மாதிரிதான் இவர்கிட்ட பொசிஷன். அவர் வந்து கீழே வச்சோம்னு சொன்னா இப்படித்தான் பொசிஷன்ல நிற்பார். சோ இப்ப இதை நாங்க கண்டோம்னு சொன்னா a into sin theta சொல்லி வந்து காணுவோம். சோ இப்ப எங்களுக்கு வந்து டைரக்டா வந்து செட் இந்த வேல்யூ வந்து வந்துடும், a செட் இந்த வேல்யூ வந்து எங்களுக்கு வந்துடும் a into cos theta வரும். சரியா, செட் இந்த வேல்யூ a into cos theta. ஓகே, இப்ப எங்களுக்கு இதுல வந்து இந்த தீட்டா வந்து கீழே வர்றது, நான் அதை வந்து a dash என்று பேருறேன். அதாவது இதுல வந்து வர ஆன்சருக்கு வந்து a dash என்று வந்து பேருறேன். இப்ப எனக்கு இதுல டேட்டால தந்திருப்பாங்க, இது ஒரு தீட்டான்னு தந்தாங்கன்னு சொன்னா இப்ப என்னால காண தெரியும் தானே a dash, இங்க வந்து ax என்று சொன்னா இது வந்து cos theta. சரியா, அதை விட இது பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல வந்து வருது, அதே நெகட்டிவ் டிரெக்ஷன்ல வந்துச்சுன்னு சொன்னா அங்காளி சைடு இப்படி வந்துச்சுன்னு சொன்னா மைனஸ் வந்து போடும். சோ பாசிட்டிவ்ல வரபடியா a dash into cos theta, y வந்து a dash into sin theta. சரியா, நார்மலா நாங்க
இப்படி கேள்வி கேட்ட மாதிரி செய்வோம் சரியா. அதுல வந்து ஆங்கிள் கூட தருவாங்க, அதை யூஸ் பண்ணி வந்து இதை செய்வோம் சரியா. இதுல வந்து இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸோட இந்த அரோவை கொண்டு எதுன்றது கீழே எடுத்து ஏ டேஷ் எடுத்து செய்யற ஒரு மெத்தட்டும் இருக்கு. இன்னொரு மெத்தட் இருக்கு, இப்படி ஒரு அரோ இருந்தா நாங்க டிரெக்டாவே இந்த அரோக்கும் எக்ஸஸுக்கும் இடையிலான ஆங்கிள் வந்து தெரிஞ்ச நாங்க டிரெக்டாவே இவரை வந்து இப்படி கொண்டு வந்து எடுக்கலாம் சரி. இந்த பெருமானத்தை வந்து காணலாம், ஏ வை இந்த பெருமானம் இந்த ஏ வெக்டரோட இப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நாங்க காணலாம். சோ அதை பற்றி நாங்க அடுத்த ஸ்லைட்ல ஓகே. இப்ப இதுல வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல வந்து ஒரு டிஃபரெண்ட், இதுல வந்து 3 ஆங்கிளும் வந்து தந்திருந்தா நாங்க எப்படி ஈஸியா இந்த வெக்டரை வந்து காணலாம்ன்றத வந்து பார்க்க போறோம் சரியா. இதுல வந்து அல்பா அண்ட் திஸ் ஒன் வந்து பீட்டா, திஸ் ஒன் வந்து கேமா. சோ அல்பா பீட்டா கேமான்னு சொல்லி 3 ஆங்கிள் வந்து தந்திருக்கிறாங்க. இந்த மூன்றும் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் அல்பா, அதாவது இந்த தரப்பட்ட எங்களுடைய வெக்டர் ஏக்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையிலான ஆங்கிளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், அல்பா என்று வந்து சொல்லுவோம் சரியா. அடுத்தது வந்து ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் அண்ட் பை ஆக்சிஸ் இஸ் பீட்டா, அதாவது இந்த தரப்பட்ட வெக்டருக்கும் பை ஆக்சிஸுக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், பீட்டான்னு வந்து சொல்லுவோம். அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் அண்ட் செட் ஆக்சிஸ் இஸ் கேமா சரியா. இந்த செட் ஆக்சிஸுக்கும் இந்த வெக்டருக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் வந்து கேமான்னு தந்திருக்கிறாங்க. சோ ஒரு கேள்வியில வந்து இந்த 3 ஆங்கிளும் உங்களுக்கு தந்து இந்த ஏ வெக்டரனுடைய வேல்யூ வந்து எங்களுக்கு தந்தாங்கன்னு சொன்னா நாங்க ஈஸியா வந்து ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி வந்து இந்த வெக்டருடைய வேல்யூவை வந்து காணலாம் சரியா. அது எப்படி காண போறோம்னு சொன்னா, இதுதான் எங்களுக்கு அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் உண்டு சரியா. இப்ப நாங்க இதுல வந்து நாங்க வெக்டர் வந்து சொல்லுவோம் சரியா, நார்மலா எழுதக்க. இதுல என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னா, இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஏ வெக்டரை வந்து நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னு சொன்னா, இந்த ஏ சரியா, இந்த ப்ளூ கலர்ல காட்டிக்கிற இந்த ஏ தர ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் செட்னு தானே கொடுப்போம். எக்ஸ்எஸ் கோணம் என்ன, எக்ஸ் ஹெச் கோணம் வந்து அல்பா. சோ ஏ இன்டு கொஸ் அல்பா சரியா. இதுல வந்து இந்த ஐ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க 2D ல படிச்ச நாங்க ஐ அண்ட் ஜே அண்ட் கே. இது வந்து இந்த டிரெக்ஷன், அதாவது ஐ என்று சொன்னா எக்ஸ் திசை, ஜே என்று சொன்னா y டிரெக்ஷன், கே என்று சொன்னா z டிரெக்ஷன் சரியா. சோ நாங்க ஈஸியா எப்படி காணணும்னு சொன்னா a இன்டு cos alpha, இது வந்து எங்களுக்கு என்னத்தின வேல்யூ தரும்னு சொன்னா a x இன் வேல்யூ வந்து தரும். a இன்டு cos beta, இது என்னத்தின வேல்யூ தரும்னு சொன்னா y இன் வேல்யூ தரும். a இன்டு cos gamma, இது என்னத்தின வேல்யூ தரும்னு சொன்னா z இன் வேல்யூ வந்து தரும் சரியா. இப்ப இங்க வந்து 2 டிஃபரெண்ட் மெத்தட் வந்து இருக்குது. சில கேள்வி வந்து இப்படி 3 ஆங்கிளையும் தந்துட்டு கேட்பாங்க. சில கேள்வி வந்து நாங்க முதல் செஞ்ச மாதிரி வெக்டர் வந்து கீழே எடுத்து ஏ டேஷ் கண்டு அதுக்கு பிறகு நாங்க எக்ஸ் அண்ட் ஒய் கம்போனன்ட் வந்து காண வேண்டி வரும் சரியா. இப்ப நாங்க இந்த செக்ஷன்ல என்னது பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த வெக்டரனுடைய வந்து மேக்னிடியூட்டை வந்து எப்படி காண்றதுன்னு சொல்லி வந்து பார்க்க போறோம் சரியா. மேக்னிடியூட்னு சொன்னா வந்து நாங்க 2D ல நார்மலா வந்து படிச்சுனாங்க. மேக்னிடியூட்னா என்ன, அப்சல்யூட் வேல்யூக்குள்ள வந்து f equal to square root fx square plus fy square ன்னு சொல்லி 2D ல வந்து பார்த்திருப்போம். இப்ப நீங்க இதுல வந்து பார்க்கலாம், என்ன இதுல a என்று யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதுல x and f என்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ரெண்டு டிஃபரெண்டான்னு சொல்லி யோசிக்கலாம். அங்க ஒரு டிஃபரெண்டும் இல்ல. இங்க வந்து நாங்க வெக்டரை வந்து இதுல வந்து a என்று டினோட் பண்ணிருக்கிறோம். சோ அதால தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், இங்க a x a y a z வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இதுல வந்து வெக்டரை வந்து நாங்க f என்று வந்து டினோட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா இதுல fx fy f set ன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம், யூஸ் பண்ணிருப்போம். சோ எங்களுக்கு தெரியுது இது 2D வெக்டர் ஈக்குவேஷன், இது 3D வெக்டர் ஈக்குவேஷன். ரெண்டுக்கு இடையில என்ன டிஃபரெண்ட் காட்டுதுன்னு சொன்னா, 2D ல வந்து x and y வந்து காணப்படுது, 3D ல என்ன செய்யுது, set and ஒரு ஆள் வந்து இங்க அட் ஆகி இருக்கிறார் புதுசா சரியா. அதுதான் இதுல இருக்கிற பிரதான டிஃபரெண்டா வந்து இருக்கு சரியா. 2Dக்கும் 3Dக்கும் அதுதான் பிரதான டிஃபரெண்ட் சரியா. அடுத்தது நாங்க இதுல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ஆங்கிள்ஸ். இப்ப நாங்க முதல் பார்த்தனாங்க ஆல்பா பீட்டா கேமான்னு சொல்லி ஆங்கிள் பார்த்தனாங்க தானே. இப்ப சில கேள்வியில வந்து அவங்க டேட்டா வந்து தந்திருப்பாங்க, ஓகே ஆல்பா இவ்வளவு டிகிரி, பீட்டா இவ்வளவு டிகிரி, கேமா இவ்வளவு டிகிரின்னு சொல்லி. ஆனா சிலதுல வந்து அதை ஃபைன் பண்ண சொல்லியிருப்பாங்க, எங்களால நாங்கெல்லாம் அதை ஃபைன் பண்ணணும் சரியா. இப்ப cos ஆல்பா காண்றதுக்கு என்ன ஈக்குவேஷன் சொன்னா a x over magnitude of a சரியா. a x அண்டவர் நாங்க நார்மலா a x என்னத்துக்கு சமன், a into cos ஆல்பாக்கு வந்து சமன் சரியா. இவரை தான் நாங்க என்ன சொல்லுவோம், ax வந்து சொல்லுவோம். சோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொன்னா ax over
magnitude of a வந்து என்னத்தின் வேல்யூவை தரும்னு சொன்னா cos alpha வேல்யூவை தரும். அதுல இந்த ஆல்பாவை நாங்க என்ன செய்யலாம், cos இன்வெர்ஸ் போட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், alpha வேல்யூ வந்து வரும். அதே மாதிரி தான் பீட்டா. இப்ப alpha வந்து axis ன்னு சொன்னா பீட்டா வந்து y axis ஓட தொடர்பு. சோ அதே மாதிரி ay என்ன வேற இருக்கும், a into cos பீட்டா. இதுதான் ay க்குரிய ஈக்குவேஷன். சரியா, ஓவர் magnitude of a. சரியா, இத பிரிச்சு விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு பீட்டான வேல்யூ வரும். அதே மாதிரி தான் கேமாண்ட வேல்யூ சேம். இதுல ஃபைனலா ஒரு ஈக்குவேஷன் ஒன்று பார்ப்போம். cos ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் கேமா ஈக்குவல் டு 1. சரியா, இது வந்து ஒரு காமனான ஒரு ஈக்குவேஷன். சரியா, இந்த ஈக்குவேஷன் வந்து நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா நார்மலா வந்து இந்த கேள்வியில் வந்து செய்யக்க இந்த ஈக்குவேஷன் வந்து நார்மலா வந்து யூஸ் ஆகும். சோ இது வந்து நாங்கள் எக்ஸாம்பிள் வந்து செஞ்சுட்டு போய்க்க இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி விளங்கும். பட் நீங்க வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்ல. சரியா, சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இதுல படிப்பிச்ச கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.